டார்கெட் கவர்மெண்ட் ஜாப் 2019 13B டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஸோ அரசு வேலை யாருக்கெல்லாம் நிச்சயமாக வேணுமோ அவங்க வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணலாம். இங்கே தான் பார்த்து ரிவிஷன் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா 13வது கொஷின் பேப்பராக இது இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் இந்த நம்பர் 9629905190 கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஏசி விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட 2020 நிறுவப்பட உள்ளது. ஐஏசி விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது? 2020. அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் குடியரசு மற்றும் ஜனநாயகம். குடியரசு கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு. இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய பொது மேலராக பதவி நியமனம் செய்யப்பட்ட யாருன்னா சுபா கரீம். சரிங்களா? இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பொது மேலாளராக புதிதாக நியமனம் பெற்றவர். ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ ஜெனரல் மேனேஜர் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா? சபா கரீம். இது மேக்ஸ் கொஷின். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். தரைமட்ட ஹைட்ரஜன் அணில் உள்ள எலக்ட்ரானின் போர் ஆரத்தின் மதிப்பு என்ன? 0.53 ஆம்ஸ்ட்ராங். தரைமட்ட ஹைட்ரான் அணுவின் உள்ள எலக்ட்ரானின் போர் ஆரத்துடைய மதிப்பு என்ன? 0.53 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? பட்டியல் 1, பட்டியல் 2. டயபெட்டிஸ் என்பது இன்சுலின். டயபெட்டிஸ் நோய் வந்து இன்சுலின் சார்ந்ததுங்க. மராஸ்மஸ் என்பது புரத குறைபாடு. குவாஷியோகார் மராஸ்மஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணினா குவாஷியோகாரில் கு, மராஸ்மஸ்லமா புரத குமாப்பூனே நான் வச்சுப்பேன். மராஸ்மஸ், குவாஷியோகார் புரத குறைபாடு நோய்கள். ஊக்குவிப்பு தடுப்பு ஊசி எதுக்கு அப்படின்னா தடுப்பூசி திட்டம். ஸோ அதில் இருக்குது ஊக்குவிப்பு தடுப்பூசி திட்டம். ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இரத்த குழாய் சிகிச்சை. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இரத்த குழாய் சிகிச்சை அதோட முறை. ஸோ இது இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் தாங்க டிஎன்பிசியில். தொட்டால் சுருங்கி இது வந்து 9th புக்கில் புது புக்கில் இருக்குது. இப்போ எந்த லெசன் அப்படின்னா 20வது லெசன் நினைக்கிறேன். சின்ன லெசன் 4 பேஜ் தான் லெசனு. தொட்டால் சுருங்கி என்பது சிஸ்மோனாஸ்டிக் அசைவு. தொட்டால் ஜினிங் என்பது சிஸ்மோனாஸ்டிக் அசைவு. மலை புளிச்சான் என்பது போட்டோனாஸ்டிக் அசைவு. மலை புளிச்சான் என்பது போட்டோனாஸ்டிக் அசைவு. ட்ரைசீரா என்பது திக்மோனாஸ்டிக் அசைவு. டிரோசீரா என்பது திக்மோனாஸ்டிக் அசைவு. துலிப் என்பது அது ஒரு மலர் செர்மோனாஸ்டிக். அது அப்படியே நான் இன்றைக்கி தான் இது கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சிவப்பு அணுக்களின் வாழ்நாட்கள் 120 நாட்கள். காலங்காலமாக கேட்குற கொஷின் ரத்தத்துலேருந்து டிஎன்பிசியில். ரத்த சிவப்புகள் வாட் இஸ் த லைஃப் ஆஃப் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் 120 days. அதாவது 110லேருந்து 120 நாட்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? டெஃப்லான் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி பென்சாயில் பெராக்சைடு. டெஃப்லான் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி பென்சாயில் பெராக்சைடு. ஆர்கனோபாஸ்பேட் விஷயத்துக்கான எதிர்மருந்து ஃப்ரின் ஆல்டாக்சைம் மெதியோடைட். சரிங்களா? ஆர்கனோபாஸ்பேட் விஷயத்திற்கான எதிர்மருந்து எதுனா ஃப்ரிடின் ஆல்டாக்சைம் மெதியோடைடு. உலகின் உயரமான சாலை இவற்றுக்கு இடையே கட்டப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா மணாலிலேருந்து லேக் வரை. ஸோ மணாலியில் ஜம்மு காஷ்மீர் இல்லையா? ஸோ உலகின் உயரமான சாலை எங்கே கட்டணும்னா மணாலிலேருந்து லேக் வரையும். ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அழைக்கப்படுகின்றன டொர்னாடோ. ட்விஸ்டர்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் டொர்னாடோ. ஸோ ட்விஸ்டர்ஸ் வந்து டொர்னாடோன்னு சொல்கிறாங்க. உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் 63 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுது. உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் 63 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்பட்டுள்ளது. கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன. எப்படி அப்படின்னா திட்டம் மற்றும் திட்டமில்லா வரைவு. அதாவது பிளான் ஒன் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? தற்போதைய நிதியமைச்சர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் விவசாய விலைக்கு எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது? விவசாய விலைக்குழு. சரிங்களா? 1965. இன் விச் இயர் த அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் கமிஷன், இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் வாஸ் செட்டப் இன் இந்தியா 1965. சரிங்களா? பசுமை புரட்சிக்கு முன்னாடி வருஷம். நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் மாறாது வந்து அரசியலமைப்பு 110. கொஞ்சம் டஃப்பான கொஷின் தாங்க இது. நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் சமர்ப்பித்தது அரசியலமைப்பு 113வது ஆர்டிக்கல். சரிங்களா?
அரசு நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான சட்டம் என்ற புகழ்பெற்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? அடால்ஃப் வாக்னர். சரிங்களா? அரசு நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான சட்டம் என்ற புகழ்பெற்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? அடால்ஃப் வாக்னர். சரிங்களா? அவசரநிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியலில் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று எந்த அரசு ஆர்டிகல் 250. ஸோ இதெல்லாம் வந்து டஃப்பான கொஸ்டின். இது 9.3 ஸ்கேல். சரிங்களா? லேபரேஷன் எக்ஸாம் இது. அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்பொழுது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று எந்த ஆர்டிகல் 250. சரிங்களா? எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புன்னா ஆர்டிகல் 48A. சரிங்களா? எந்த விதி which one of the following article says about the protection and improvement of environment and to safeguard forests and wildlife னா ஆர்டிகல் 48A. இதே ஆர்டிகல் 51K ஒன்று சொல்லும். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 48A ஒன்று தான் 58Gன்னு நினைக்கிறேன். காடுகள் வனங்கள் ஏரிகள்னு சொல்லும். அதே மாதிரி சொல்லும். ரெண்டுத்தும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. சோலி சொராப்ஜி குழு எதனுடன் சம்மந்தப்பட்டது? காவல்துறை. ரீஃபார்ம்ஸ் இன் போலீஸில் காவல்துறை சட்ட சீரமைப்பு. சரிங்களா? சோலி சொராப்ஜி குழு எதனுடன் சம்பந்தப்பட்டது? காவல்துறை சட்ட சீரமைப்பு. சரிங்களா? கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றியதுன்னா ஆர்டிகல் 262. சரிங்களா? இந்தியாவில் பாதுகாப்பிற்கு போர், வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனப்படுத்த அதிகம்னா ஆர்டிகல் 352. தட் இஸ் தேசிய நெருக்கடி. இந்தியாவில் பாதுகாப்பிற்கு வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனப்படுத்த அதிகாரம் ஆர்டிகல் 342. சரிங்களா? அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதை கீழும் எந்த விதின்னு ஆர்டிகல் 75ல் 1. சரிங்களா? அது பிரதமர் ஆர்டிகலவே அதுதான். அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதனை கீழும் எந்த விதினா 75ல் 1. வி.டி. சவர்கர் அமைத்த ரகசிய சங்கத்தின் பேர் என்ன? அபினவ் பாரத். வி.டி. சவர்கர். சரிங்களா? இந்த பாரதத்தை பார்த்து சவர்கர் சவால் விடுறான்னு வச்சுக்க. சவர்கர் பாரத் அபினவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாரத்தை பார்த்து அபினவ் பாரத் சவால் விடுறாரு சவர்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கிறார்னா ஆச்சாரியா வினோபா பாவே. சரிங்களா? டிஎன்பிசி ஒரு 50 டைம் கேட்ட கொஸ்டினுங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்திட 1931. ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1931. விச் இயர் காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்டு? 1931. சரிங்களா? எந்த வருடம் சந்திர நாகூரில் பிரெஞ்சு கவர்னராக இருந்த டியூப்ளே பாண்டிச்சேரி கவர்னராக பதவி உயர்வு பெற்றார்? 1714. எந்த வருஷம் சந்திர நாகூரில் பிரெஞ்சு கவர்னராக இருந்த டியூப்ளே பாண்டிச்சேரி கவர்னராக பதவி உயர்வு பெற்றார்? 1741. 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிடப்பட்டது. உள்ளாட்சி முறையை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன. சரிங்களா? ஏ மற்றும் பியும் சரிதான். ஆனால் சரியான விளக்கம். அதாவது 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. உள்ளாட்சி முறையை பற்றிய நூல்கள் நல்ல புத்தகங்கள் நிறைய குறைவான. ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கே தெரியுது. சரிங்களா? இது வந்து 9.3 ஸ்கேல்ன்றதால் தான் சரியான விளக்கம் அல்லன்ற கொஸ்டின் இருக்குது. இதே வந்து இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 இருந்துச்சுன்னா இந்த கூற்று காரணம் சரியான விளக்கம் தான் 99% ஆன்சருங்க. தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தன? சரிங்களா? தமிழ்நாட்டில் நீதி கட்சி 13 வருஷம். எல்லாருமே வந்து 14 வருஷம் பாஞ்சு சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா நடுவில் ஒரு டைம் வந்து சுப்பரா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சுயேட்சையாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிருப்பார். ஸோ அதனால தான் நீதி கட்சியில் சேராதுங்க. ராபர்ட் டி நோபிலி தனது பெயரை இவ்வாறாக மாற்றிக்கொண்டார். வீரமாமுனிவர். ஸோ அப்போ வீரமாமுனிவர் உண்மை ராபர்ட் டி நோபிலி. சரிங்களா? சரிங்களா? அடுத்து போலாமா? 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? 7 கட்டங்களா? ஸோ இது கனடா வைஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? 7 கட்டங்கள். இப்போ வந்து கொரோனா பற்றி கேட்கலாம் அப்படின்னா எத்தனை கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க, 3 டைமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் கேட்கலாம். வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க கனடா வைஸ்லேருந்து. ஆரியப்பட்டா காட்சி பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்திற்குன்னா உத்தரகாண்டு. ஆரியப்பட்டா காட்சி பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா உத்தரகாண்டு. தகவல் பாதுகாப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுது? டேட்டா ப்ரொடெக்ஷன் டே 2020. இப்போல்லாம் வந்து டிஎன்பிசியில் ஒரு தினங்களுக்கான கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுது தான் ஜனவரி 28.
3வது இந்திய அறிவியல் திரைப்பட விழா 2018 எந்த மாநிலம் நடத்தியதுன்னா கோவா. 3வது இந்திய அறிவியல் திருவிழா 2012 எந்த மாநிலத்தில்? கோவா. இந்தியாவின் முதல் கடல் பால ஓடுபாதை எந்த மாநில யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? லட்சத்தீவு. லட்சத்தீப். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரன்வே ஆன் சீ பிரிட்ஜ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரன்வே ஆன் சீ பிரிட்ஜ் இஸ் டு கம் அப் இன் விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரினா லட்சத்தீப். சரிங்களா? ஏன்னா ₹1,00,000 கொடுத்து கடல் மேலே ஓடுறாங்க நான் வச்சுக்கோங்க, மறக்க மாட்டேங்க. த வே ஐ சி கௌரவ் லங்கேஷ் ரீடர் என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யாருன்னா சந்தான் கவுடா. ஸோ இவெல்லாம் வந்து எழுதுறது கூட கேட்குறாங்க, இப்போ வந்து தொகுத்ததையும் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? த வே ஐ சி இட் கௌரவ் லங்கேஷ் ரீடர்ஸ் அவருடைய என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யாருன்னா சந்தான கவுடா. ரோம் நகரத்தின் முதல் பெண் மேயர் யாருன்னா விர்ஜீனியா ராக்கி. அதேமாதிரி வந்து டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது முதல் பெண் முதல் 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 இந்த வார்த்தை இடம்பெற்றாலே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம் நகரத்தின் முதல் பெண் மேயர் விர்ஜீனியா ராக்கி. எந்த நகரம் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ 2017 நடத்த உள்ளது? காத்மண்டு. ரொம்ப பழைய கொஷினுங்க, இது வந்து எப்போ அடுத்த கொஷின். எந்த நகரம் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ 2017 நடத்த உள்ளனா காத்மண்டு. மௌசம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சி? மௌசம் திட்டம் ப்ராஜெக்ட் மௌசம். கலாச்சார அமைச்சகம். ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, எந்த மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணுதுன்னு சேர்த்து படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது இந்திய ஜனாதிபதி. நோன் கொஷின் டு எவ்ரி ஒன். சரிங்களா? ஹூ அப்பாயிண்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய ஜனாதிபதி. சரிங்களா? நம்ம சேனலில் ரெகுலராக இப்போ கரண்ட் அஃபேர்ஸு பிடிஎஃப் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம், மாதம் பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. 8 டே ஸ்டடி பிளான், ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிளான் போட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க வேணும்னா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 2 எல்லாத்துக்கும். இது வந்து போலீஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து 1 கொஷின் கம்பல்சரின்னு ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொஷின் உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து ஹிஸ்ட்ரி பேசிக்ஸு, ஜியாகிரஃபி பேசிக்ஸு, இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.